حي على الفلاح. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் கல்வி சபைகளில் அவனுடைய பொருத்தத்திற்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருகின்றானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, சென்ற வாரம் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய உசூலு சுன்னா என்ற பாடத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறுகின்ற முதல் அடிப்படையை பார்த்தோம். அத்தமஸ்ஸுகு பிமா கான அலைஹி அஸ்ஹாபு ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் இக்திதாஉ பிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எந்த பாதையில் இருந்தார்களோ அந்த பாதையை பற்றி பிடித்து அவர்கள் சென்ற வழியில் நாமும் அவர்களை பின்தொடர்ந்து செல்தல்தான் உசூலு சுன்னாவுடைய முதல் அடிப்படையாக இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள். கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதரர்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த கல்வி என்பது எமக்கு அதிகமான ஞானங்கள் தெரியும், அதிகமான கல்வியை நான் தேடிவிட்டேன், இந்த உசூலு சுன்னாவை இவரிடமிருந்து நான் படித்து விட்டேன் என்று நாம் சொல்லுவதற்காக அல்ல. இந்த பாடத்தை படிப்பதற்குரிய, இந்த கல்வியை தேடுவதற்குரிய முக்கியமான நோக்கம் எம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கொள்கையின் தடுமாற்றங்களை விட்டும் அறியாமையின் இருளை விட்டும் எம்மை நாம் வெளியே கொண்டு வந்து பிறரையும் இந்த இல்மின் பக்கம் அழைப்பதுதான் இந்த இல்முடைய நோக்கம். இந்த இல்மு எப்போது எமக்கு இப்படிப்பட்ட நோக்கமாக மாறும் என்றால், இந்த இல்மிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து இந்த இல்ம் என்னுடைய வாழ்வோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக அதை குறிப்பெடுத்து அதை எழுதி கொண்டால்தான். குறிப்பெடுத்து எழுதி கொள்ளவில்லை என்றால் ஏதோ பயான்களை கேட்பது போன்று இன்று கேட்போம், வெளியே சென்றதற்கு பிறகு அப்படி அது மறைந்துவிடும். இந்த இல்மை தேடக்கூடிய எனக்கும் நான் சொல்லுகின்ற குறிப்புகள் எல்லாம் என்னுடைய ஆசிரியர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி அதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், அவ்வளவுதான். இது என்னுடைய வார்த்தைகளோ நான் சேர்க்கின்ற வார்த்தைகளோ எதுவுமே கிடையாது. நான் யாரிடத்திலிருந்து இந்த உசூல் சுன்னாவை படித்தேனோ அவர்கள் என்ன என்ன வார்த்தைகளை உச்சரித்தார்களோ அரபு மொழியில், அந்த வார்த்தைகளை அப்படியே குறிப்பெடுத்து எழுதி உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன். அவ்வளவுதான் இந்த இல்ம் சபையுடைய கல்வி. இந்த கல்வியை நீங்கள் பதியவில்லை என்றால், நீங்களும் இந்த வார்த்தைகளை குறிப்பெடுக்கவில்லை என்றால் இது காற்றோடு காற்றாக பறந்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இல்மிற்கு எந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த கண்ணியத்தை கொடுத்து இந்த இல்மை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. உசூலு சுன்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய உசூலுடைய இரண்டாவது அடிப்படை அல் அஸ்லு தானி வ தர்குல் பித்இ வ குல்லு பித்அத்தின் ضلاலஹ். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லுகின்றார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சுன்னாவின் அடிப்படைகளில் இரண்டாவது அடிப்படையை வதர்குல் பித்இ, பித்அத்தை விட்டு விலகி, வதர்குல் பித்இ, பித்அத்தை விட்டு விலகி விடுதல். ஏன்? வகுல்லு பித்அத்தின் ضلاலஹ், ஒவ்வொரு பித்அத்தும் ضலாலத் என்றால் வழிகேடு. வதர்குல் பித்இ, பித்அத்தை விட்டு விலகுதல். வகுல்லு பித்அத்தின் ضلاலஹ், ஏன்? ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரர்களே, பித்அத் என்றால் என்ன, அதனுடைய வார்த்தை விளக்கம் என்ன, அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அது உண்மையான அர்த்தம் என்ன, அதை மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னால்
இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய கண்ணியம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் இருந்து மரணிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சாட்சியாக கொண்டு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலிருந்து மரணிப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அவர்களை சாட்சியாக கொண்டு முழுமைப்படுத்தினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சூரத்துல் மாஇதா உடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் وَأَتْمَمْتُ عَلَيْكُمْ نِعْمَتِي وَرَضِيتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை எப்போது இறக்கினான்? யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில். எந்த நாளில்? யௌமுல் ஜும்ஆ வ யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில். ஹஜ்ஜத்துல் வதா, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரையில் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய வசனம் இந்த சூரத்துல் மாஇதாவுடைய 3வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணப்படுத்தி விட்டான். இஸ்லாமிய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம். முழுமைப்படுத்தப்பட்டு விட்டதென்றால் அதற்கு பிறகு வேறொன்றை அந்த மார்க்கத்தில் இணைக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுடைய ஆதாரத்தை கேளுங்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் இருவரும் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவர். எத்தனாவது மனைவி? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எத்தனாவது மனைவி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3வது மனைவி. ومن زعم أن رسول الله صلى الله عليه وسلم ومن زعم أن رسول الله صلى الله عليه وسلم كتم شيئا من كتاب الله. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இருந்து, அல்லாஹ்வுடைய வஹையில் இருந்து ஏதாவது ஒன்றை மறைத்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவர் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இதை மறந்து விட்டார்கள் அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் இதை இஸ்லாமில் சேர்க்காமல் மறுத்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவர் யாரின் மீது இட்டுக்கட்டுகிறார்? அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டுகிறார். ஏன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாஇதாவுடைய 67வது வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹர் ரசூல், நபியே சொல்லுங்கள், பல்லிக் மா உன்ஸில இலைக மிர் ரப்பிக், அல்லாஹ்விடத்திலிருந்து எது வஹியாக வந்ததோ அதை நீங்கள் மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எதை வஹியாக கொடுக்கின்றானோ, வஹையின் மூலமாக என்ன என்ன செய்திகள் எல்லாம் வருகிறதோ அது மக்களுக்கு தீமையாக இருந்தாலும், மக்களுக்கு எச்சரிக்கையாக இருந்தாலும், மக்களுக்கு நற்செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து வைத்து விடுங்கள். வஇல்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலத, அதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ரிசாலத்தை முழுமைப்படுத்தியவராக ஆக மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை முழுமைப்படுத்தினார்களா இல்லையா? முழுமைப்படுத்தினார்கள். யாரை சாட்சியாக வைத்தார்கள்? சஹாபாக்களை சாட்சியாக வைத்து, யா அல்லாஹ் நீ இதற்கு சாட்சி, நீ எதற்கு சாட்சி, நீ இதற்கு சாட்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை முழுமைப்படுத்தி விட்டார்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வஹி அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு எடுத்து வைத்து விட்டார்கள். மேலே சொன்னது குர்ஆனுடைய ஆதாரம், இங்கே சொன்னது சுன்னாவுடைய ஆதாரம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் புதுமைகள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக, மார்க்கத்தில் புதுமைகள் எனக்கு பின்னால் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளுடைய காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தின் புதுமைகளை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்னதில் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்தால், குதுபா என்றால் பிரசங்கம் செய்தால் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள். துதித்து விட்டு சில குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு சொல்லுவார்கள், அம்மா பஅத் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்த யாருடைய வார்த்தை?
அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேர்வழியில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்வழியாகும். வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மிக கெட்டது புதுமைகளாகும். எதில் புதுமை? மார்க்கத்தில் புதுமைகளாகும். வ குல்ல முஹ்தஸத்தின் பித்அ, ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத்தாகும். வ குல்ல பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். வேறொரு ரிவாயத்திலே உறுதியாக்கப்பட்ட சரியான சஹீஹான ரிவாயத்திலே இன்னொன்று வார்த்தை இணைக்கப்படுகிறது. வ குல்ல ضلالة ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் எம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். அஹ்மது ரஹிமஹுல்லா, அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு முறை அறிவுரை செய்தார்கள். யாருடைய அறிவுரை? அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை. சஹாபாக்கள் எப்படி கேட்பார்கள் அதை சொல்லுகிறார்கள். மௌஇதத்தன் பலீகா, தெளிவான அறிவுரையாக அது இருந்தது. ஸரஃபத் லஹல் அயுன், எங்களுடைய கண்கள் அதை கேட்டவுடன் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். வவஜிலத் மின்ஹல் குலூப், அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே, பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இது இருக்கிறது. ஃபௌசினா, எங்களுக்கு ஏதாவது அறிவுரை செய்யுங்கள், வசியத் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊஸீகும் பிதக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன். வஸ்ஸம்இ வத்தாஅத்தி வ இன் கான அப்தன் ஹபஷியா, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு ஆட்சி செய்தாலும் அவருக்கு நீங்கள் முழுவதுமாக கட்டுப்படுங்கள். ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் யரா பஅதி இக்திலாஃபன் கஸீரா, எனக்கு பிறகு வாழக்கூடிய மக்கள் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார்கள். எதில்? தீனில் அதிகமான கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார்கள். ஃபஅலைக்கும் பிசுன்னதி, அந்த நேரத்தில் நீங்கள் என்னுடைய வழிமுறையில் நிலையாக இருங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்களுடைய வழிமுறையில் உறுதியாக இருங்கள். வஅது அலைஹா பின் நவாஜித், அதை கடவாய் பற்களால் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஇய்யாக்கும் வமுஹ்தஸாத்தில் உமூர், உங்களுக்கு மார்க்கத்தின் புதுமைகளை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். யாருடைய எச்சரிக்கை? அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. ஏன்? ஃபஇன்ன குல்ல முஹ்தஸத்தின் பித்அ, ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத்தாகும். வஇன்ன குல்ல பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பித்அத்தை குறித்து, இந்த மார்க்கத்தில் புதுமைகளை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். எம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு யார்? சஹாபாக்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமான மனிதராக, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு ஒட்டுமொத்த சமூகத்திலும் இந்த பூமியில் நடந்தவர் யார்? அபூபக்கர் அவர்கள் தான். ஒட்டுமொத்த சமூகத்திலும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா அன முத்தபி' வலஸ்து பிமுப்ததி', நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுபவன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்துபவன் நான் அல்ல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றுபவன் நான். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்துபவன் நான் அல்ல. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நம்ம எல்லாம் அறிந்ததுதான், ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொன்னார்கள், அமா வல்லாஹ் லகத் அலிம்து அன்னக ஹஜர், ஹஜருல் அஸ்வதே, நான் அறிகின்றேன் நீ ஒரு கல் என்பதை. லா தன்ஃபஅ வலா ததுர், உன்னை கொண்டு எந்த பலனும் இல்லை, எந்த தீமையும் இல்லை. வலவுலா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக், அல்லாஹ்வுடைய தூதர் உம்மை முத்தமிடுவதாக நான் பார்க்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட மாட்டேன். உன்னை முத்தமிடுவதாலோ விலகுவதாலோ எந்த நன்மையும் தீமையும் அல்ல, நீ ஒரு கல். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிட்டார்கள், நான் முத்தமிடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடவில்லை என்றால் நீ சொர்க்கத்தின் கல்லாக இருந்தாலும் நான் முத்தமிட மாட்டேன். யாருடைய வழிமுறை? உமர் இப்னுல் கத்தாப், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கான தீனு பிர்ரஅயி லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா பில் மஸ்ஹி மின் அலா. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவை கொண்டு இருக்குமானால், மிக முக்கியமான வார்த்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவை கொண்டு இருக்குமானால் மஸஹ் செய்வதை
கீழே விட மேலை விட கீழே தான் நான் மேலாக கருதி இருப்பேன். மசஹ் எங்கே செய்வோம்? காலுடையின் மேலே மசஹ் செய்வோம். அழுக்கு எங்கே படுகிறது? அறிவு என்ன சொல்லும்? அழுக்கு கீழே படுகிறது, கீழே மசஹ் செய் என்று சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை என்ன சொல்கிறது? மேலே மசஹ் செய். ஏன்? அறிவை வைக்க அங்க வேலை கிடையாது. எதை வைக்கிறேன்? சுன்னாவை வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை செய்கிறேன், அவ்வளவுதான். என் அறிவை வைத்து ஏன் மேலே மசஹ் செய்கிறேன் என்றெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அறிவை கொண்டு மார்க்கம் இருக்குமானால் மேலே மசஹ் செய்வதை விட கீழே மசஹ் செய்வதுதான் உயர்ந்ததாக இருந்திருக்கும். ஆனால் அறிவை கொண்ட மார்க்கம் அல்ல இது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை செயல்படுத்துவதை கொண்ட மார்க்கம். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வின் மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தாதீர்கள். யாருடைய கருத்துகள் இதெல்லாம்? சஹாபாக்கள். இப்னு உமர் யார்? இப்னு உமர் யார் ரலியல்லாஹு அன்ஹு? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லு பித்அத்தின் ضلالة, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுதான். வ இன் ரஆஹன் நாசு ஹஸனா, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று நமக்கு தெரிந்திருந்தால், நம்முடைய சமூகத்திற்கு இந்த விளக்கங்கள் எல்லாம் கிடைத்திருந்தால், இன்று இருக்கக்கூடிய மார்க்கத்தின் புதுமைகள் எல்லாம் என்றோ காணாமல் போயிருக்கும். குல்லு பித்அத்தின் ضلالة வ இன் ரஆஹன் நாசு ஹஸனா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுதான், மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும். அப்துல்லா இப்னு உமர் யார்? அல்லாஹ்வுடைய தூதரை அடிபிறலாமல் பின்பற்றக்கூடிய நபித்தோழர்களில் மிகச்சிறந்தவர் அப்துல்லா இப்னு உமர். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சின்ன பிள்ளை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு நாம் எல்லாம் அறிந்ததுதான், மக்காவுடைய வீதிகளுக்கு வந்தால் தங்களுடைய குதிரைகளை, தங்களுடைய ஒட்டகத்தை அங்குமிங்கும் அப்படியே ஓட்டி ஓட்டி சென்று கொண்டே இருப்பார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், இப்னு உமர் ஏன் இப்படி செய்கிறாய்? அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், லஅல்ல ஹுஃபன் யக்உ அலா ஹுஃப், என்னுடைய வாகனத்துடைய அந்த கால் பாதம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அவர்களுடைய வாகனத்துடைய கால் பாதத்தோடு ஒட்ட வேண்டும் என்பதற்காக. எப்போது? மரணத்திற்கு பிறகு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனத்துடைய கால் பாதம் என்னுடைய வாகனத்துடைய கால் பாதத்தோடு ஒட்ட வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாகனத்தோடு அந்த சஹாபாக்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள், பித்அத் என்றால் என்ன என்று நமக்கு தெளிவாக புரியும். ஒருவர் அப்துல்லா இப்னு உமருக்கு முன்னால் தும்புகிறார். தும்பினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனிதர் சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் உண்டாகட்டும். ஏதாவது தவறு இருக்கா இந்த வார்த்தையில? தவறு இருக்கா? யாராவது இது தப்புன்னு சொல்லுவாங்களா நம்முடைய மக்கள்ல? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தார்கள், என்ன சொன்னாய்? அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றா? வலைஸ ஹகதா அல்லமனா ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி கற்றுக் கொடுக்கவில்லையே. ஒருவர் தும்பினால் அவர்கள் சொல்லட்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும்தானே அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். நீ என்ன வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்லுகிறாய்? யார்? நம்ம இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்று நம்ம இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க? இதுவெல்லாம் என்னப்பா மார்க்கத்துல தப்பா, இதுவெல்லாம் தப்பா, இதுவெல்லாம் தவறா, ஸலவாத்து சொல்றது தப்பா. ஆனா சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள்? அந்த ஸலவாத்தாக இருந்தாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லும்படி கட்டளையிடவில்லை, சொல்ல மாட்டேன். அல்லாஹு அக்பர். என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும்தானே சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொல்வதை நான் கேட்டதில்லையே. அல்லாஹு அக்பர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தின் பக்கம் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அப்படியே சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்தார்களோ அதை அப்படியே செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாததை செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாததை சொல்லிவிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து தலைமுறை யார்?
தாபிஈன்கள். அவர்களுடைய கருத்து என்ன? சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் பித்அத்து அஹப்பு இல ஷைத்தானி மினல் மஅசியா. உள்ளங்களில் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள். அல் பித்அத்து அஹப்பு இல ஷைத்தானி மினல் மஅசியா. ஷைத்தானுக்கு பாவங்களை விட பித்அத் தான் விருப்பமானது. ஷைத்தானுக்கு பாவங்கள், குற்றங்கள், இவற்றை எல்லாம் விட எதுதான் விருப்பமானது? பித்அத் தான். ஏன்? லிஅன்னல் மஅசியத யுதாபு மின்ஹா. பாவம் என்று ஒருவன் செய்தால், அதை பாவம் என்று கருதினால் ஒரு நாள் விலகுவான், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய அருளால் விலகுவான். வல் பித்அத் லா யுதாபு மின்ஹா. ஆனால் பித்அத்தை செய்தால் விலக மாட்டான். ஏன்? பாவத்தை பாவமாகவே எண்ணி செய்வான், பித்அத்தை நன்மையாக கருதி செய்வான். மார்க்கத்தில் உள்ள பித்அத்தை நன்மையாக கருதி செய்வான், அதனால் அவன் விலக மாட்டான். அதனால் ஷைத்தானுக்கு பாவங்களை விட பித்அத் தான் விருப்பமானது என்று சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப ஸாஹிப பித்அஹ். பித்அத்துடைய தோழனை யார் நேசிக்கிறானோ, ஹரஜ நூருல் இஸ்லாமி மின் கல்பிஹ். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாமுடைய வெளிச்சம் வெளியாகிவிடும். பித்அத் செய்பவனை யார் நேசிக்கிறானோ, பித்அத் செய்பவனை யார் அரவணைக்கின்றானோ, அவனை தடுக்காமல் அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன வெளியாகிவிடும்? இஸ்லாமுடைய வெளிச்சம் வெளியாகிவிடும் என்று ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், ஃபமன் இப்ததஅ ஃபில் இஸ்லாமி பித்அத்தன். ஒருவர் இஸ்லாமிலே புதுமையை செய்கிறார், யராஹா ஹஸனா, அதை நன்மையாகவே பார்க்கிறார். ஒருவர் பித்அத்தை செய்கிறார், ஆனால் எப்படி பார்க்கிறார்? நன்மையாக பார்க்கிறார். ஃபக்கத் ஸஅம அன்ன முஹம்மதன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கான ரிசாலா. அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் கருதினால், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று கருதுகிறார். அல்லாஹு அக்பர். ஒருவர் பித்அத்தை செய்து நன்மையாக பார்த்தால், ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத காரியத்தை செய்து நன்மையாக அவர் பார்த்து கொண்டிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய ரிசாலத்தில் குறைவை ஏற்படுத்தி விட்டார்கள் மஅதல்லாஹ் என்று அவர் கருதுகிறார். யார் சொல்லுவது? மாலிக் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹு அக்பர். மாலிக் சென்ற வாரம் பார்த்தோம், ஒரு மனிதர் வந்தார். யா அபா அப்துல்லாஹ் மின் ஐன உஹரிம். என்ன கேட்டார்? என்ன கேட்டார்? மாலிக் அவர்களே, எங்கே இஹ்ராம் அணிவது? மதீனாவில் இருந்து. என்ன சொன்னார்கள்? துல் ஹுலைஃபாவில் இருந்து இஹ்ராம் அணி. அவர் என்ன சொன்னார்? நான் மஸ்ஜிது நபவியில் இருந்து இஹ்ராம் அணிய ஆசைப்படுகிறேன். அப்போது சொன்னார்கள், நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், இப்படி செய்யாது. லா தஃஅல் இன்னி அக்ஷல் ஃபித்னா. நான் ஃபித்னாவை பயப்படுகிறேன், இப்படி செய்யாது. மாலிக்கை பார்த்து திருப்பி கேட்டார் அவர், வ ஐயுல் ஃபித்னா, என்ன ஃபித்னா இருக்கிறது? ஒரு மைல் தூரத்தை அதிகப்படுத்துவது தானே, சில மைல் தூரங்களை அதிகப்படுத்துவது தானே, என்ன ஃபித்னா இருக்கிறது? மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், வ ஐயு ஃபித்னத்தின் அஅதம். ஃபித்னாக்களில், குழப்பத்தில் எது மிகப்பெரியது? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தூரத்தை குறைத்திருக்கும் பொழுது அதை அதிகப்படுத்துவதை விட என்ன குழப்பம் இருக்க போகிறது தோழா? ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனத்தின் ஆதாரத்தை கேள். சூரத்து நூருடைய 63வது வசனம், யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படுகிறது. அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்கள் சோதனையால் சூழப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். மிகப்பெரிய வேதனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் தாபிஈ இவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை பார்த்தோம். என்ன சொல்லுங்க பாப்போம். சயீத் இப்னு முஸையிப் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சென்ற வாரம் பார்த்தோம். ஒருவர் ஃபஜ்ர் தொழுது விட்டு 2 ரக்அத்திற்கு மேல் சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருந்தார். சயீத் இப்னு முஸையிப் அழைத்தார்கள், தோழரே என்ன செய்கிறாய்? நான் தொழுகிறேன். என்ன சொன்னார்? நான் தொழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சூரியன் உதயமாகிவிட்டால் 2 ரக்அத் தொழுவதை தானே நான் பார்த்திருக்கிறேன். அப்போது அவர் என்ன கேட்டார்? அல்லாஹ் தொழுவதால் என்னை தண்டிப்பானா? அல்லாஹ் இவ்வளவு தொழுவதால் தண்டிப்பானா? நன்மை கிடைக்கும் தொழுவதால் அல்லாஹ் என்னை தண்டிப்பானா? சயீத் இப்னு முஸையிப் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் உன்னை தொழுவதால் தண்டிக்க மாட்டான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக செய்வதால் தண்டிப்பான். அல்லாஹு அக்பர்.
இதான் பித்அத்தை புரிந்து கொண்டவர்களுடைய நிலைப்பாடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்த வரம்பை ஒருவர் மீறுவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். இந்த கருத்துக்களை எல்லாம் மனதில் கொண்டால் பித்அத் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். என்ன பார்த்திருக்கிறோம்? குர்ஆனுடைய ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம், சுன்னாவுடைய ஆதாரத்தை பார்த்திருக்கிறோம், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட விதங்களை பார்த்திருக்கிறோம், அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள் அதை புரிந்து கொண்ட விதத்தை பார்த்திருக்கிறோம். இதான் இல்மை புரிவதற்குரிய அடிப்படை. குர்ஆன், சுன்னா, சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்கள். அல்லாஹு அக்பர். இப்போ பித்அத் என்றால் என்ன? பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பித்அத் என்ற வார்த்தை பதஅ என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. பதஅ என்றால் புதுமைகள், புதிய செய்திகள். பதஅ என்ற சொற்றொடருக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், பித்அத் என்றால் ஹிய ஷைஉல் முஹ்தஸ் அலா கைரி மிசாலின் சாபிக். முன்னால் எந்த உதாரணமும் இல்லாமல் புதிதாக ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். பித்அத் என்றால் என்ன? முன்னால் உதாரணமே இல்லாமல் ஒன்றை செய்வதற்கு பித்அத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். எங்கே பயன்படுத்துகிறான்? சூரத்துல் பக்கராவுடைய 117வது வசனத்திலே பயன்படுத்துகிறான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். பதீ பதஅ அல் பித்அ பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகளை முன் உதாரணம் இல்லாமல் படைத்தவன். அப்போ முன்னாடி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஒன்றை படைத்தான். இருக்கின்ற ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை, இல்லாத ஒன்றை அல்லாஹ் படைத்தான். பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்த். அப்ப பித்அத் என்ற வார்த்தையுடைய நேரடி அர்த்தம் என்ன? முன்னால் உதாரணங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதோ சொல்லுவதோ அந்த சூழ்நிலையில் அமைவதோ பித்அத். இது சொல்லுடைய வார்த்தை. இஸ்திலாஹன் வ ஷர்அன், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்களுடைய விளக்கத்தின்படி பித்அத் என்ற வார்த்தையுடைய விளக்கம் என்னவென்றால், குல்லு அம்ரின் முஹ்தஸின் ஃபித்தீன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உருவாகக்கூடிய ஒவ்வொரு புதுமைகளும் பித்அத். அவ்வளவுதான். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத விஷயங்களை செயல்படுகின்ற சொல்லுகின்ற அனைத்தும் பித்அத் தான். இந்த பித்அத் எல்லாம் யாரால் உருவாக்கப்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரால் உருவாக்கப்படுகிறது? அறிஞர்களால். யாரால் உருவாக்கப்படுகிறது? மார்க்க கல்வியுடைய தெளிவு யாரிடத்திலே இல்லையோ, மார்க்க கல்வியை அரைகுறையாக யார் கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் மூலமாகத்தான் பித்அத் உருவாக்கப்படுகிறது. அவர்களை எதிர்க்க முடியாமல் மார்க்க அறிஞர்கள் மௌனமாக இருக்கலாம். ஆனால் உருவாக்கப்படுவது யாரால்? மக்களால் தான், மக்களுடைய அறியாமையால் தான். இதை செய்யுங்கள், இது உங்களுக்கு கிடைக்கும். காலை ஃபஜ்ர் தொழுது விட்டு 1000 ஸலவாத்தை ஓதினால் இது உங்களுக்கு கிடைக்கும். மக்ரிப் தொழுது விட்டு இவ்வளவு செய்தால் இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆசிரியர் எனக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டினார்கள். மக்களுடைய அறியாமை எப்படி போய்விட்டதென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன் அறிவை கொண்டு புரியும் அளவிற்கு இவர்களுடைய எண்ணம் எப்படி சென்று விட்டதென்றால், அந்த ஆசிரியரிடத்திலே வந்து கேட்டார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை நான் பார்த்திருக்கிறேன். எப்படி பார்த்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணங்கள் செய்தால் அல்லாஹ்வை புகழ மாட்டார்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஆசிரியர் சொன்னார்கள், அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறதா எனக்கு சொல். அப்போது சொன்னார், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஆதாரத்தை சொல்கிறார் ஸஹிப்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் பயணம் செய்தேன். ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. நேரடி அர்த்தத்தை பாருங்க. ஃபலம் அரஹு, நான் பார்க்கவில்லை. யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர். யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு என்றால் என்ன? யுஸப்பிஹு ஃபிஸ் ஸஃபர், பிரயாணத்தில் புகழ்ந்ததாக நேரடி அர்த்தம். ஏன்? வகால அல்லாஹு அஸ்ஸ வஜல் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸன். இந்த ஹதீஸ் சொல்ற அந்த ஆசிரியர் இடத்துல சொன்னாங்க, சரிதான், ஆதாரம் சரிதான். ஆனால் ஆதாரம் சரி, நீ புரிந்து கொண்டது தவறு. என்ன புரிந்தாய்? யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் என்ன அர்த்தம் வைத்தாய்? என்ன அர்த்தம் வைத்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் பிரயாணத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்ததில்லை என்று. யா அஹி, இல்மை கற்றுக்கொள். யுஸப்பிஹு ஸஃபர் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபருடைய நேரத்தில்
நஃபிலான தொழுகைகளை தொழுதல்லை என்ற அர்த்தம். இப்ப இந்த அர்த்தத்தை எப்படி நீ புரிய முடியும்? எப்படி புரிய முடியும்? அரபியை படிச்சா புரிஞ்சிடலாமா? எனக்கு அரபி மொழி தெரியும், புகாரியை படிச்சு நான் ஷரஹ் வச்சிருவேன்னா புரிஞ்சிடலாமா? தப்சீரை படிச்சிருவேன் நான் சொன்னா புரிய முடியுமா? இல்மை முறையாக கற்கவில்லை என்றால் இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் ஆயிரம் லட்சம் ஏற்படும். அப்போ புரியுது நமக்கு, இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லும். இல்ம் என்பது நேரடியாக பார்ப்பதல்ல, ஆதாரங்களை தேடுவதல்ல, ஆதாரங்களை புரிவது. இல்முடைய எல்லை எது? கல்வியுடைய எல்லை எது? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, இதோ ஆதாரம் என்று சொல்வதல்ல. அந்த ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி புரிந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் எப்படி புரிந்தார்கள் என்று புரிவதுதான் இல்ம். இன்னைக்கு நான் புகாரில பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, முஸ்லீம்ல பார்த்துட்டா இந்த ஆதாரம் இருக்கு, அந்த தமிழாக்கத்தை படிச்சுட்டா இந்த ஆதாரம் இருக்கு, நீங்க என்ன இப்படி மாத்தமா சொல்றீங்கன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அறியாமையின் சமூகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் மௌனமாகிவிடும். அடிக்கடி சொல்லுவோம் இந்த வார்த்தை, கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மௌனமாகிவிடும். பித்அத் என்றால் என்ன? இப்ப மார்க்கத்தில் புதுமைகளை, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்வது பித்அத். அப்ப கார் பித்அத்தா? அப்போ மைக் பித்அத்தா? இப்ப இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் அதுல பிரசங்கம் செய்யலையே, அல்லாஹ்வுடைய தூதர் மைக்கை வச்சு பிரசங்கம் செய்யலையே, பித்அத்தா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியெல்லாம் ஆடை அணிந்து அலங்கரித்து மார்க்க பணி செய்யலையே, இது பித்அத்தா? இப்ப பித்அத் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிகிறது? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகு கலீஃபாவாக மாறுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ரமதானுடைய மாதத்திற்கு பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். வந்து பார்த்தால் மக்கள் எல்லோரும் அவரவர்களாக தனித்தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்லுகிறார்கள்? உபய் இப்னு கஅபையும் இன்னொரு தோழரையும் அழைத்து, நீங்கள் இருவரும் ஜமாஅத்தோடு இந்த தராவீஹுடைய தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை நடத்துங்கள். தனித்தனி இமாம்களாக நின்று இப்படி பிரிந்து கிடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஜமாஅத்தோடு நீங்கள் சேர்ந்து இந்த கியாமுல் லைலுடைய தொழுகையை தொழுங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் அறிவுரை செய்கிறார்கள். அப்போது ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள், நிஅமல் பித்அத்து ஹாதி, இது பித்அத்துடைய நல்ல காரியம், நல்ல பித்அத், இது நல்ல பித்அத். இப்போ உமர் அவர்கள் செய்தது போன்று ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு இது நல்ல பித்அத் என்று சொல்லலாமா? பலர் ஆதாரங்கள் காட்டும் பொழுது இதைத்தான் ஆதாரமாக காட்டுவார்கள். உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார். அப்ப பித்அத்திலும் நல்ல பித்அத் என்று கெட்ட பித்அத் என்று இருக்கிறது. அப்படி அல்ல. உமர் நல்ல பித்அத் என்று சொன்னார்கள் என்றால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார்களா? சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா உமர் இப்படி சொன்னதற்கு? ஆம், இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 3 நாட்கள் ஜமாஅத்தோடு தான் கியாமுல் லைலை தொழுதார்கள் ரமதானுடைய மாதத்தில். 4வது நாள் வரவில்லை, ஏன்? கடமையாகிவிடும் என்று பயந்தேன் என்று சொன்னார்கள். 3 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத ஆதாரம் இருக்கிறது ஜமாஅத்தோடு. மக்கள் அதற்கு பின்னால் செயல்படுத்தவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டதால், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்றதால், கடமையாகிவிடும் என்று பயந்ததால், பின்னால் சுன்னா என்று எல்லோரும் புரிந்ததற்கு பிறகு உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த காரியத்தை மீண்டும் ஏற்படுத்தி சொன்னார்கள், இது நல்ல பித்அத். அல்லாஹு அக்பர். இப்ப இது நல்ல பித்அத், கெட்ட பித்அத் என்பதற்குரிய விளக்கம். மார்க்கத்தில் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்றெல்லாம் கிடையாது. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், பித்அத் என்றால் ஹிய மா லம் யகுன் ஃபி அஹதின் நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லாதது. ஒட்டுமொத்த உலமாக்களுடைய பித்அத்துடைய கருத்து என்னவென்றால், குர்ஆன் சுன்னாவில் இல்லாத, சஹாபாக்களுடைய இஜ்மாஇல் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்த விஷயத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்தில் சொல்லுவதோ செயல்படுவதோ அதை செய்யும்படி மக்களுக்கு ஏவுவதோ அதுதான் பித்அத். இந்த பித்அத்துடைய ஒட்டுமொத்த சுருக்கமான விளக்கம். சரி, இப்ப பித்அத் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்று சொல்லுபவர்கள் சொல்லக்கூடிய 2வது ஆதாரம். முதல் ஆதாரம் உமர் இப்னு கத்தாபுடைய அந்த ஹதீஸ், நிஅமல் பித்அ, அதற்கு விளக்கம் கிடைத்து விட்டது, சரிதானே? 2வது பித்அத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களின் உள்ளங்களை பார்த்தான், அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் சிறந்த உள்ளமாக தேர்ந்தெடுத்தான், ரிசாலத்தை கொடுத்தான், தனக்கென அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்.
இரண்டாவது மனிதர்களுடைய உள்ளங்களை பார்த்தான். ஃபவஜத குலூப அஸ்ஹாபிஹி, சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் சிறந்த உள்ளங்களாக. அவர்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய நபியாக தோழர்களாக ஆக்கினான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு போராடும்படி ஆக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபமன் ரஅல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களிடத்தில் எது நன்மையாக கருதப்படுமோ அது அல்லாஹ்விடத்தில் நன்மையாக கருதப்படும். இப்போ முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று நன்மைன்னு முடிவு பண்ணிட்டா நன்மையாயிரலாமா இந்த ஹதீஸின் அடிப்படையில்? மேலும் சொன்னார்கள், முஸ்லிம்கள் எல்லோரும் தீமை என்று எதை கருதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்தில் தீமை. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறான்னு சொன்னோம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை, முஸ்லிம்களிடத்தில் தீமை என்றால் அல்லாஹ்விடத்திலே தீமை. அவர்கள் எப்படி புரிந்தார்கள் சொன்னவர்கள் இந்த ஹதீஸை? அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள், வகத் ரஆ அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஅன் அயஸ்தக்லிஃபு அபூ பக்ர். முஸ்லிம்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள் அபூபக்கரை ஹலீஃபாவாக மாற்றுவதென்று. அபூபக்கரை அல்லாஹ்வுடைய தூதர் ஹலீஃபாவாக ஆக்குங்கள் என்று எங்கேயாவது நேரடியாக சொன்னார்களா? சஹாபாக்கள் செய்தார்கள். சஹாபாக்கள் புரிந்தது எதை? உலகத்துடைய நன்மையான காரியங்களில் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தால் அது நன்மை. இதற்கு ஆதாரம் என்ன? இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் இந்த ஹதீஸுடைய இறுதியில் என்ன சொல்கிறார்கள்? முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அபூபக்கரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்தார்கள். இப்ப ஹிலாஃபத்தை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் இல்லை என்றால் முஸ்லிம்கள் நலனுக்காக ஒன்று சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களிடத்தில் நன்மை என்றால் அல்லாஹ்விடத்தில் நன்மை என்று சொன்னார்கள். மூன்றாவது என்ன ஹதீஸை சொல்லுவார்கள்? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, நன்மையான ஒரு சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் யார் ஆரம்பிக்கிறாரோ அவருக்கு அந்த கூலியும், அவரை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் குறையில்லாமல் அவருக்கு கிடைக்கும். இப்ப இந்த ஹதீஸையும் வைத்துக் கொண்டு நன்மையான காரியங்களை செய்வது தவறு கிடையாது, மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லை என்றாலும். இப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன? ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது என்றால் அந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது என்ற கல்வியுடைய ஞானம் இருக்க வேண்டும். இப்போதான் சொல்லணும் மக்கள்கிட்ட. அந்த ஹதீஸ் எப்போது இறக்கப்பட்டது என்று தெரியாமல் சட்டம் சொல்லக்கூடாது. இந்த ஹதீஸ் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது ஒரு ஏழையான தோற்றத்தில் ஆடைகள் எல்லாம் கிழிந்து தங்களுடைய ஆடைகளுடைய மர்மஸ்தானங்கள் கூட வெளிப்படும் அளவிற்கு கிழிந்த நிலையில் ஏழ்மையான தோற்றத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வருகிறது முஸ்லிம்களில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மையான சஹாபாக்களை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து விடுகிறது. அல்லாஹு அக்பர். தன் சமூகத்துடைய நிலைமையை பார்த்தவுடன் முகம் சிவந்து விடுகிறது. மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் முஸ்லிம் சமூகம் இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில் இவ்வளவை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கூலி என்று கூறிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு சஹாபி எழுந்தார்கள், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். இன்னொரு சஹாபி எழுந்தார், மிகப்பெரிய தொகையை கொடுத்தார்கள். அப்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தில் நன்மையான காரியத்தை யார் தொடங்குகிறாரோ அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும், அவரை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும், எந்த குறைவில்லாமல். இந்த ஹதீஸ் எப்போது சொல்லப்பட்டது? சதக்காவுடைய விஷயத்தில் ஒருவர் முன்னால் சென்ற பொழுது அவரை பின்தொடர்ந்து மற்ற சஹாபாக்களும் சதக்காவை ஆரம்பம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் இது. அதனால் நல்ல பித்அத் கெட்ட பித்அத் என்றெல்லாம் கிடையாது. பித்அத் ஒன்றுதான், கெட்டது தீயது அவ்வளவுதான். இப்ப பித்அத் இறுதியாக இரண்டு வகைப்படும். பித்அத் நௌஆன், பித்அத் உண்மையாகவே இரண்டு வகைப்படும். பித்அத்துல் ஹகீகிய்யா வ பித்அத்துல் இதாஃபிய்யா. பித்அத்துல் ஹகீகிய்யா என்றால் குர்ஆன் சுன்னா இஜ்மா எதிலும் ஆதாரம் இருக்காது, எதிலும் ஆதாரம் இருக்காது. இது பித்அத்துல் ஹகீகிய்யா, ஹகீகத்தான பித்அத். இதை செய்வதே கூடாது, செய்தால் வழிகேடு, அந்த வழிகேடு எம்மை நரக முறை இழுத்துச் செல்லும். பித்அத்துல் இதாஃபிய்யா என்றால் என்ன? இந்த பித்அத் ரெண்டுமே சபிக்கப்பட்டதுதான், ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. இதாஃபிய்யா என்றால் என்ன? குர்ஆன் சுன்னாவில் ஆதாரம் இருக்கும், அந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு காலத்தை மாற்றி, இடத்தை மாற்றி, முறையை மாற்றி, வடிவத்தை மாற்றி செய்வது. ஆதாரம் இருக்கும் ஆனால் வடிவம் மாறும். ஆதாரம் இருக்கும், அந்த முறையில் இருக்காது. உதாரணம் என்ன? காலத்திற்கு உதாரணத்தை பார்ப்போம். காலத்திற்கு
ஒருவர் காலத்தை மாற்றுகிறார், ஒரு நிலைமையை அப்படியே மாற்றுகிறார். ஆனால் சுன்னாவில் ஆதாரம் இருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அஹ்மது போன்ற கிரந்தங்களில் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. மர்வான் என்ற ஆட்சியாளருடைய காலத்தில் ஈதுடைய பெருநாள் தொழுகைக்காக மிம்பரில் மர்வான் அவர்கள் ஏறுகிறார்கள். மிம்பரில் ஏறுவதற்கு மிம்பரில் ஏறுகிறார் தொழுகையை நடத்துவதற்கு முன்னால். என்ன தொழுகை? ஈதுடைய தொழுகை நடத்துவதற்கு முன்னால் மிம்பரில் ஏறுகிறார். ஈதுடைய முறை என்ன? தொழுது விட்டு மிம்பரில் ஏறுவார். அப்போது இருந்த ஒரு மனிதர், அந்த சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சொன்னார், ஏன் இப்படி செய்கிறாய் மர்வான்? இதை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்யவில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் முதலில் தொழுதார்கள், அதற்கு பிறகு மிம்பரில் ஏறினார்கள். அப்போது அங்கே இருந்த அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருக்கிறார் அந்த சபையில். மன் ஹாதா, மன் ஹாதா, யார் இவர்? செய்பவர் அல்ல, சொன்னவர் யார்? மன் ஹாதா, அப்படி சொன்னவர் யார்? அப்போது சொன்னார்கள், ஃபகத் கதா மா அலைஹ், அவருக்கு எது கடமையோ அதை நிறைவேற்றி விட்டார். என்ன ஆதாரம் சொன்னார்கள்? அதற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன், யார் ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவர் கரத்தால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் நாவால் தடுக்கட்டும், முடியவில்லை என்றால் கல்பால் வெறுத்து ஒதுக்கட்டும், அதுதான் ஈமானுடைய கடைசி தரம். அவருக்கு கடமையானதை செய்து விட்டார், வாயாலதை தடுத்து விட்டு. சஹாபி, ஒரு சஹாபி அபு சயீத் அல் குத்ரி சொல்கிறார்கள், மர்வான் அவரை எச்சரித்தார் ஒருவர், இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்று. அபு சயீத் அல் குத்ரி என்ன சொன்னார்கள்? அவருக்கு கடமையானதை அவர் செய்து விட்டார், நாவால் அதை தடுத்து விட்டார் என்று கூறி இந்த ஹதீஸை சொன்னார்கள். ஒருவர் இது காலத்தில் மாற்றுவது, முறையை மாற்றுவது எப்படி? ஒருவர் சொல்கிறார், சுஜூதிற்கு முன்னால், ருக்குவுக்கு முன்னால், ருக்குவுக்கு பிறகு சுஜூத். ஒருவர் சுஜூத் ருக்குவுக்கு முன்னால் சுஜூதை செய்துவிட்டு ருக்கு செய்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. பித்அத், மார்க்கத்தில் அது பித்அ, மார்க்கத்தில் அது புதுமையை அதிகப்படுத்துவது. ஒருவர் 2 ரக்காத் தொழுகை 3ஆக தொழுகிறார், முடியுமா? முடியாது. அப்ப எந்த நிலைமையில் அது இருக்கிறதோ, எந்த காலத்தில் அது இருக்கிறதோ, எந்த இடத்தில் அது இருக்கிறதோ, ஹஜ்ஜுக்கு என்று முறை இருக்கிறது. கஅபாவை 7 முறை தவாப் செய்ய வேண்டும். ஒருவர் நான் இப்படி சுற்ற மாட்டேன், இப்படித்தான் சுற்றுவது எனக்கு வசதி என்று சுத்த முடியுமா? மாற்றிச்சதால் அது பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் எதையும் தொட்டதில்லை. அல்லாஹு அக்பர். கஅபாவை தொடுவது பாவமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கஅபாவை அப்படி உரசி உரசி வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சஹாபி பார்த்தார்கள், அந்த சஹாபியுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் இருவரில் ஒருவர். பார்த்து சொன்னார்கள், யா முஆவியா, என்ன செய்கிறாய்? நான் கஅபாவை சுற்றி வருகிறேன், கஅபாவை சுற்றுகிறேன், கஅபாவை தேய்க்கிறேன், அல்லாஹ்வுடைய இல்லம். நீ நம்மளுக்கு போய் வெட்டிட்டு இருப்பாங்க அந்த கஅபாவுடைய திரைச்சீலையை, பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்கோலை வச்சு அதை தேய்ச்சி அப்படி தங்களுடைய உடல்ல தேய்ச்சிப்பாங்க பரக்கத்துன்னு சொல்லி. யார் சொன்னது? யார் அனுமதித்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செயலை பார்த்து ஒரு சஹாபி கண்டித்தார்கள், யா முஆவியா, அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குனுல் யமானியையும் ஹஜருல் அஸ்வதையும் தவிர வேறு எதையும் தவாஃபுடைய நேரத்தில் கஅபாவில் தொட்டதாக நான் பார்த்ததில்லை. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததாக பார்த்தீர்கள்? கேட்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுடைய பண்பது. கண்ணியத்துக்குரியவர்களை, இந்த முறையில் பித்அத்தை புரிந்தால் பித்அத்தை எளிதாக நம்முடைய சமூகத்தில் இருந்து விளக்கலாம். இதை புரியாமல் எதுவும் செய்யலாம், எதையும் செய்யலாம், எதையும் மார்க்கமாக கருதலாம், எதுவும் மார்க்கமாகும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இதுவெல்லாம் எம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியங்களாக அமைந்துவிடும். ஆனால் இதையெல்லாம் புரிந்த சமூகம் இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த தவறின் காரணமாகத்தான் இன்று பித்அத்தெல்லாம் நன்மையாக அவர்கள் கருதவில்லை என்றாலும் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆகிவிட்டது. சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு புரியலாம், பலருக்கு புரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் தெரிந்த சமூகம், இதையெல்லாம் அறிந்த சமூகம் இதை எடுத்து வைக்கக்கூடிய முறையில் செய்த குறையின் காரணமாக நன்மை என்று கருதாமல் செய்து கொண்டிருந்தவர்களும், நன்மை என்று கருதி செய்து கொண்டிருந்தவர்களும் கடமைக்காக செய்வோம் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இவன் என்ன வழிகேட்டன்னு சொல்றது? இவர் என்ன இது பித்அத்துன்னு சொல்றது? இவர் என்ன இதுக்கு முத்திரை கொடுத்துறது? நம்ம செஞ்சா நரகத்துக்கு போயிடுவோமா என்று பகைமை வெறுப்பின் காரணமாக செய்யும் அளவிற்கு இந்த பித்அத் மாறிவிட்டது. குறிப்பாக நம்முடைய சமூகங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மார்க்கத்தில் புதுமைகள் ஏற்பட்டால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற முறையையும் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثُمَّ إِنَّهَا تَخْلُفُ مِنْ بَعْدِهِمْ خُلُوفٌ, உங்களுக்கு பிறகு காலங்கள் உருவாகும்,
யகூலூன மா லா யஃஅலூன், நாங்கள் சொல்லாத விஷயத்தை செய்வார்கள். வயஃஅலூன மா லா யுமரூன், ஏவப்படாத காரியங்களை செயல்படுத்துவார்கள். ஃபமன் ஜாஅஹதஹும் பியதிஹி, கரத்தால் யார் அவரோடு போரிடுகிறாரோ ஃபஹுவ முஃமின், அவர் முஃமின். யார் நாவால் போரிடுகிறாரோ அவரும் முஃமின், யார் உள்ளத்தால் போரிடுகிறாரோ அவரும் முஃமின். அதற்கு கீழ் ஈமானுடைய படித்தரம் என்று கடுகளவு கூட கிடையாது. இந்த மூன்று தான். இதை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற காரியங்களை எப்படி தடுத்தார்கள் என்று பாருங்கள். என்னுடைய கல்வியில் அமரக்கூடியவர்களோ அல்லது பயான்களில் அமரக்கூடியவர்களோ அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்ற அல்லது என்னுடைய நோக்கமாக நான் கருதுகின்ற மிக முக்கியமான காரியம் அதபை கையாளுதல். அடிக்கடி நான் சொல்வதுதான், தவறை தடுக்கும் பொழுதோ நன்மையை ஏவும் பொழுதோ ஒரு நன்மையான காரியத்தை செய்யும் பொழுதோ ஒழுக்கத்தை கடைபிடித்து செய்ய வேண்டும். அந்த ஒழுக்கம் அந்த இடத்திலே இல்லை என்றால் அந்த நன்மையான காரியமோ தீமையான காரியமோ பலனளிக்காது. ஆதாரத்தை கேளுங்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், முஆவியா இப்னுல் ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, நான் தொழுது கொண்டிருந்தேன். முஆவியா அவர்கள் சொல்கிறார்கள், இப்னுல் ஹக்கம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருந்தேன். இது அத்தஸ ரஜுலும் மினல் கௌம், தொழுகையுடைய சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் இமாம், பின்னாடி சஹாபாக்கள் தொழுகையாளிகள். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தும்பினார். அப்போது நான் சொன்னேன், யர்ஹமுக்கல்லாஹ். எங்கே? தொழுகையில். யர்ஹமுக்கல்லாஹ். அவர் தும்பினார், நான் சொல்லிவிட்டேன் யர்ஹமுக்கல்லாஹ். ஃபரமானியல் கௌமு பிஅப்சாரிஹிம், சஹாபாக்களுடைய பார்வை என் மீது பாய்ந்தது. ஏன்? தொழுகை யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறார். உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது, ஏன் என்னை பார்க்கிறீர்கள் என்று மறுபடியும் தொழுகையில் சத்தமிடுகிறார். விட்டுருமா? இன்னைக்கு இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பள்ளிவாசல் கதவை பூட்டிடான்னு சொல்லி ஒரு சத்தம் வரும், பின்னாடி ஆளை க்ளோஸ் பண்ணி தான் தூக்கி வெளியேறிவாங்க. அப்படிதானே? உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது? அப்போது அருகில் இருந்தவர்களுடைய தொடையை தட்டினார்கள். அமைதியார். ஃபலம்மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிகப்பெரிய ஒரு தவறு நடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறார்கள் தொழுகை முடித்துவிட்டு. ஃபஅபி ஹுவ உம்மி, அவர் சொல்கிறார், அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால், என்னுடைய தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு, இதுவரை என்னுடைய வாழ்நாளில் அவர்களுக்கு பிறகோ அவர்களுக்கு முன்னாலோ அவர்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததில்லை. சுப்ஹானல்லாஹ். ஃபவல்லாஹி மா கஹரனி, என்னை கோபிக்கவில்லை. வலா தரபனி, என்னை அடிக்கவில்லை. வலா ஷதமனி, என்னை ஏசவில்லை. கால, என்னை பார்த்து சொன்னார்கள், இன் ஹாதிஹி ஸலா, தொழுகை, லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மினல் கலாம், தொழுகை பூர்த்தியாகாது, முழுமையாகாது பேச்சுகளை கொண்டெல்லாம். இன்னமா ஹுவ தஸ்பீஹ், அது தஸ்பீஹை கொண்டு, வ தக்பீர், தக்பீரை கொண்டு, வ கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை கொண்டுதான் பூர்த்தியாகும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். யா அஹி, இந்த அதபை கையாளுங்கள். ஒழுக்கம். ஒரு பிதஅத்தை செய்கிறார், நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு கேட்க மாட்டார். ஒரு பிதஅத்தை செய்கிறார், இது வழிகேடு 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 என்று கத்தினால் எல்லாம் கேட்க மாட்டார். முதலில் பிதஅத் என்றால் என்ன என்று புரியவை, எது நன்மை எது தீமை என்று புரியவை. சஹாபாக்களில் இப்படி நடந்தது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று ஒருவர் சொன்னார். இப்னு உமர் தடுத்தார்கள் என்பதை புரியவை. ஒழுக்கத்தோடு, அதபோடு, அஹ்லாக்கோடு, பண்போடு, பாசத்தோடு, அவருக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு. இன்னைக்கு அவரை கீழே தட்டி நான் மேல போகணும், இந்த வாதத்தில் நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிதஅத் பேசப்படுகிறது மக்களுடைய சபைகளுக்கு முன்னால். ஆதாரத்தை கொடுக்க முடியுமா? 1 கோடி உங்களுக்கு ஒரு கோடி உங்களுக்கு பந்தயம் என்று சொல்லப்படுகிறது. ஒழுக்கம் வேண்டும் இதில், பாசம் வேண்டும் இதில், நேர்வழியின் ஆசை வேண்டும் இதில். அப்போதுதான் இந்த செய்திகளை அல்லாஹ் மக்களுக்கு புரிய வைத்து அவர்களுடைய உள்ளத்தை சுன்னாவின் பக்கம் கொண்டு வருவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அதபை கையாளுங்கள், இந்த ஒழுக்கத்தை கையாளுங்கள். தீமை என்று பார்த்தால் அதை எந்த முறையில் கையாள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அதை கையாளுங்கள். கோபம் வருகிறது, எனக்கு மாற்றமாக அவர் செய்கிறார், சுன்னாவிற்கு மாற்றமாக செய்கிறார், இதுவெல்லாம் எப்படி உம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும், நீ வழிகேடாக மாறிவிட்டாய், நரகத்திலே செல்லப் போகிறாய் என்றெல்லாம் கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தி கேட்க வருபவரையும் அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டு அவர் வழிகேட்டில் இருப்பதற்கு நாமும் காரணமாக
மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒழுக்கத்தை தருவானாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பண்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகம் நேர்வழியில் பயணித்து கொள்கையில் உறுதியாகி கொள்கையில் ஒற்றுமையாகி மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.